என் துக்கத்தை என் வேதனையை சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு கூட என்னால் முடியல. என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதற்கே ஒரு அடையாளமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. எதை நினச்சி சாமி நான் சந்தோஷப்படுவேன்? வாழ்க்கையில் கொஞ்சம் ஏதோ ஒரு நன்மை நடக்கிறது என்று நினைக்கும் போது ஒரு தீமை, ஒரு துர்ச்செய்தி, ஒரு வேதனை உண்டாகிறது. என் வாழ்க்கை முழுக்க நான் ஏன் பிறந்தேன்ற வார்த்தை தான் எனக்கு அதிகமாக இருக்கு. என் வாழ்க்கை முழுக்க எதற்கு இந்த ஜீவன் என்ற உள்ளம் உடஞ்சு போயிருக்கேன் சாமி. இந்த நாளில் தேவ பிள்ளை நீ இருக்கலாம். வேதத்தை நீ 1000 முறை படித்தாலும் இந்த ஆகார் கணவனால் கைவிடப்பட்டு தன் பிள்ளை சாக போகிறது என்று ஒரு செடியின் கீழே கடத்தி அவள் அழுமது இந்த தேவனை கூப்பிட்டதாக ஒரு இடத்துல கூட பார்க்க முடியாது. ஆனால் குழந்தையின் அழுவுறலை படைத்தவர் கேட்டார். உன் துக்கங்கள் வேதனைகள் உன்னால் ஜபிக்க கூட முடியாம கூனி கூறி போய் நீ படுத்திருக்க. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறந்தேன் என்று நினைக்கிறாயா? இதோ உன்னை என் உள்ளங்கையில் வயர்ந்து வைத்தேன். உன் தாயும் உன் தகப்பனும் நீ தள்ளினாலும் நான் உன்னை தள்ளவே மாட்டேன்.